மொத்தத்தில் அந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டா போதும். இது பைத்துல் முகத்தஸுடைய எழுச்சி, மதீனாவுடைய வீழ்ச்சி, மல்ஹமாவுக்கு அப்புறம் கான்ஸ்டன்டினோபிள் வெற்றி, அதுக்கப்புறம் இது தஜ்ஜால். இந்த கான்ஸ்டன்டினோபிள் வெற்றி அதுவும் செம்ம. இது நானும் போட்டு யோசனை பண்ணுறேன், கான்ஸ்டான்டினோபிள் ஏன் ஜெயிக்கணும்? சரி, இப்போ நீங்கள் இப்படியே நினச்சி பாருங்க, 57 நாடு இருக்கா, இதில் ஏதோ ஒரு நாடை ஜெயிச்சுக்கிட்டே இருக்குமா? டெய்லி நியூஸில் வரப்போகுது, தமிழ் பகிசம் அப்டேட்டில் வரும். இன்றைக்கி இதை இவங்க பிடிச்சிக்கிட்டாங்க, இதை அவன் பிடிச்சிக்கிட்டாங்க, அவன் இங்கே போச்சு, இது அங்கே போச்சு, இது இப்படி போச்சு, இது அவன் போச்சு, இது இங்கே போச்சுன்னு ஒரு 100 தடவை அத்தனை நாடுடைய பொசிஷனும் மாறிக்கிட்டே இருக்க போகுது. அதில் ஸ்பெசிஃபிக்காக கான்ஸ்டான்டினோபிளை யாரை சொல்ல மென்ஷன் பண்ண, அது ஏன் ஜெயிக்கணும்? அந்த ரிசர்ச் யாராவது ஒரு இஸ்லாமிக் ஸ்காலரு நியாயப்படி பார்த்தா ரசூலா எதை